அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியிலே ஆண்டவர் எவ்விதமாக செயல்படுகிறாரோ அதே போல சாத்தான் இந்த நாளிலே அதிகமாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே யாருக்கு விரோதம் செய்யும்படியாக சாத்தான் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது? பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் என்றால் யார்? பிரதான ஆசாரியன் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மனிதர்களுக்கு கொண்டு வரக்கூடியவன் தான் இந்த பிரதான ஆசாரியன். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு வாய்க்கால் போல் இருக்கிறவன் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுடைய வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? சாத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த சாத்தான் இருக்கிறதை யோசுவா அறியாது இருக்கிறார். ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் வந்து இருக்கிறார். ஒரு பக்கத்திலே தேவனுடைய தூதன், இன்னொரு பக்கத்திலே சாத்தானுடைய தூதன். இந்த வலது பக்கத்தில் இருக்கிறதான சாத்தானை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, காரணத்தை சொல்லி இருக்கிறது. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம், கவனிக்கிறீங்களா? யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அழுக்கு வஸ்திரம் உடுக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கணும் பிடிக்குன்னு சொல்லுங்க, பிடிக்காதுன்னு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. பிடிக்காதுல்ல? பிறவையும் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறீங்க. எந்த பாஸ் நல்ல சுத்தமா தானே ஒன்று தரித்திருக்கிறோம். நீங்க எல்லாம் வந்து வெளியே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த அழுக்கு என்பது எதில இருக்கிறதான அழுக்கை காட்டுகிறது? உங்களுடைய ரட்சிப்பில் இருக்கிறதான ஆத்துமாவில் இருக்கிறதான அழுக்கை காட்டுகிறது. உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா, என்னிடத்துல அழுக்கு ஒன்றுமே இல்லை, நான் சுத்தமாக இருக்கிறேன், என்னுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது? உங்களால் யாராயிலும் தைரியமாக சொல்ல முடியுமா? தாவீது சொல்றாரு, எனக்கு சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். சுத்த இருதயத்தை கொடுக்க வல்லமை உள்ளதான தேவன் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். உங்களை சுத்தப்படுத்த உங்களுக்கு அன்பானவர்களால் முடியாது. பிள்ளைகளை சுத்தப்படுத்த பெற்றோர்களால் முடியாது. மனைவியை சுத்தப்படுத்த கணவனால் முடியாது. கணவனை சுத்தப்படுத்த மனைவியால் முடியாது. எந்த ஒரு மனிதனும் இருதயத்தில் இருக்கிறதான அழுக்கை சுத்தப்படுத்த முடியாது. அழுக்கு எப்போதுமே சாத்தானுக்கு மிகவும் பிடித்தது. பரிசுத்தம் ஆண்டவருக்குரியது, அழுக்கு சாத்தானுக்குரியது. நீங்கள் ஒருவேளை வெளிப்பிரகாரமாக மிக அதிகமாக சுத்தமாக இருக்கலாம். ஒரு சிறிய சுமல் கூட ஜனங்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய வேர்வை கொஞ்சம் சுமல் அடித்தா கூட ஸ்ப்ரே அடித்து கொண்டு போகிறதான அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். மொத்தத்தில் சொல்ல போனா நம்மில் இருக்கிறதான அழுக்கான ஸ்மெல் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் நம்ம வந்து மிக கவனமாக இருக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அழுக்கு எந்த மனிதனுக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய ஆத்மாவிலே உள்ளதான அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்திலே அழுக்காக, மிகவும் அழுக்காகவே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருதயம் அழுக்காக இருந்தா நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்க வலது பக்கத்துல தானா யார் வந்துருவா? யார் வருவா? சொல்லுவாங்க, எனக்கு செய்வன் வச்சுட்டாங்க, ஆனப்படினால சாத்தான் வருகிறான் என்று சொல்லி.
நிறைய இடங்களிலே செய்வனை வைக்கல, ஒண்ணும் வைக்கல. ஆனா சிலர் சாத்தானால ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் சாத்தான் என்று விரட்டி இருக்கிறேன். அதுல சிலருக்கு அந்த சாத்தான் சொன்னதான காரியம் என்னவென்றால், இவர்கள் அங்க வந்தாங்க, இவர்களை பிடிச்சிருந்து, இவர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அப்படினால நான் அவர்கள் கூடவே வந்துட்டேன். ஏன் பிடித்ததுன்னு சொல்லி கேட்கும்போது சில சாத்தான் வேற வேற விதமான காரியங்களை சொல்லுகிறது. சில இடத்துல இருக்கிற தனிப்பட்ட சுபாவங்களை சொல்லுகிறது. இந்த சுபாவம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, இவன் ரொம்ப கோபக்காரங்க, அப்படினால எனக்கு இந்த கோப சுபாவம் பிடித்திருந்தது, எனவே இவர்கள் தான் நமக்கு ரொம்ப தகுதியான ஆள், இவர்கள் நம்முடைய இஷ்டப்படி இயக்கலாம் என்று சொல்லி நான் வந்தேன். பல்வேறு விதமான சுபாவங்கள் இருக்கிறது. இந்த யோசுவா தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியவன். அவன் எப்படி இருக்கிறானா? அடுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். எனவே சாத்தான் வலது பக்கத்துல சும்மா நிக்கல. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. முதலாவது வசனம். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் இருக்கிறான். சாத்தான் எப்போதுமே நமக்கு நல்லது செய்யறது இல்லை. நம்மளுடைய பக்கத்துல சாத்தான் இருந்தால் நமக்கு கேடு செய்து கொண்டேதான் என்ன செய்வான், இருப்பான். இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்றேன், நான் பாடுகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், எனக்கு ஆண்டுடைய கிருபை இருக்கிறது, எனவே பிசாசு என் பக்கத்துல எல்லாம் வரமாட்டான். இந்த சாத்தான் எங்க போய் நின்றவன்? தேவ சந்நிதிக்கு முன்பதாக பல ஆயிரம் தூதர்கள் இருக்கிறதான இடத்துல இவனும் ஒருவனாக போய் அங்கே நின்று, தூதர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் போது இவன் யாரிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறான்? ஆண்டவரிடத்துல இவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் மேல குற்றப்படுத்தி தான் அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அப்ப சாத்தான் தேவ சன்னிதானத்தில் இருக்கக்கூடியவன், அவன் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல வர அவனால் முடியும். அநேகருடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறதே யார் தான் இயக்கி கொண்டிருக்கிறார்? சாத்தான் தான் இயக்கி கொண்டிருக்கிறான். நான் அநேக கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பேரை விரட்டி இருக்கிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற ஜனங்கள், உபவாசம் இருக்கிற ஜனங்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அநேக வேளைகளில் மிகப்பெரிய கேள்வி உடையவனாக இருந்தேன். இவன் நன்றாகத்தான் ஜெபிக்கிறார்கள். சொல்ல போனால் நமது சபையில நீங்க இருக்கிற உங்களை விட நீங்க பேய் பிடிக்காம இருக்கிறீங்க. சிலருக்கு பேய் இருக்கு, என்னதான் செய்யல ஆடதான் செய்யல. ஆடுற பேய் சின்ன பேய், ஆடாத பேய் பெரிய பேய். நாம நினைப்போம் ஆடுகிற பேய் தான் பெரிய பேய்னு சொல்ல நினைப்போம். இல்ல, ஆடுகிற பேய் சரிதான ஒரு பேய் தான். ஆடாமல் இருந்து உங்களுடைய ஆத்மாவை கெடுத்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா, அதுதான் மிக பெரிதான பேய். அவன் ஜெபிக்கிற ஜனங்களிடத்துல பேய் வருகிறான், உபவாசம் இருக்கிற ஜனங்களிடத்துல பேய் வருகிறான், ஆண்டவர் ஆராதிக்கிற ஜனங்களிடத்துல பேய் வருகிறான். ஆனால் இவைகளை தேவனுடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே விதமாக அங்கே எழுதுகிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீங்கள் விசுவாசிகள். அவர் யாரை பார்த்து சொல்றாரு? கொரிந்து பட்டணத்தோட விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? தெரிந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் சாத்தானுடைய தந்திரங்கள்? கை வைத்து பார்ப்போம். திரும்ப அடுத்த கேள்வி கேட்பேன், சும்மா கைத்து மாட்டிடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா தெரியுதுன்னு தைரியமா கை வைக்குங்க. இல்ல தெரியலன்னா அமைதியா அதை குறித்து சில வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு போதனை பண்ணும்படியாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமா?
நான் பார்த்த அளவுல இந்த சபையில இருக்கிறதான கிட்டத்தட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாமலே தான் இருக்கிறது. இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிந்திருந்தால் மட்டுமே நீங்க இந்த சாத்தானை மேற்கொள்ள முடியும். நான் அநேக குடும்பங்களிலே கிரியை செய்கிறதான சாத்தானுடைய செயல்களை கண்டுபிடித்து சொன்ன மாத்திரத்துல அவர்களுக்கு விரோதமாக சில செயல்களை, பலவீனங்களை, சுகவீனங்களை கொடுத்து கொண்டதான சாத்தான் ஜெபிக்க கூட அவசியம் இல்லை. கண்டுபிடித்த உடனே அவருடைய தந்திரத்தை கண்டுபிடித்த உடனே அவர்களை விட்டு விலகி இருக்கிறான். நீங்களும் இந்த சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு பக்கத்துல இப்போது நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா, உங்க வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா, உங்க வீட்டுல பிரதானமான இடத்துல நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா, நீங்கள் போகிற வருகிற இடத்துல உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அந்த சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருந்தால் அந்த சத்துருடைய கரத்தில் இருந்து உங்களால் விடுதலையாக்கப்பட முடியும். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ ஜனங்களை அவர்கள் இருக்கிற நிலையில அப்படியே வைத்து உங்களை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதுதான் சாத்தானுடைய வேலை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களோடு சாத்தான் போராடி எவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் அந்த சுவிசேஷத்தை கேட்க விடாதபடி அவர்களை பண்ணுகிறான். இதில் அவன் தோற்று போகும்போது இந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். கிறிஸ்தவர்களாக மாறினதற்கு பிறகு சாத்தான் சொல்லுகிறான், நீ கிறிஸ்தவன் என்பதான பெயர்ல அப்படியே இரு, ஆனா உண்மை கிறிஸ்தவனாக நீ மாறிவிடாதே என்று சொல்லி இவர்களை பாரம்பரியமான சில காரியங்களிலே ஈடுபட வைத்துவிட்டு இவருடைய ஆத்மீகத்திற்கு அடுத்ததான காரியத்தில் இவர்கள் கொஞ்சம் கூட முன்னேற விடாதபடி சாத்தான் அவர்களை மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானை விட அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வேத வசனங்களிலே சாத்தானை அடையாளம் கண்டுகொள்கிறதான அநேக அனுபவங்களை அங்கே வந்து வைத்திருக்கிறார். இந்த சத்துருடைய கிரியை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாழ வயதை போல ஒரு பலசாலிகளாக ஆவிக்குரிய பலமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பொல்லாங்கனை கட்டாயம் என்ன செய்வீர்கள்? ஜெயிக்கதான் செய்வீர்கள். அநேக கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்து இன்னைக்கு சாத்தான் பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அநேக கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்து சாத்தான் இன்றைக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய தந்திரங்களை அறியாதவர்களாக அவன் எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த செயலுக்கு விசுவாச ஜனங்கள் ஒப்பு கொடுத்து சாத்தானுக்கு ஏற்றவைகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவரான இயேசு கிறிஸ்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அவர் ஜெயத்தை தான் கொடுக்கிறார். 1 Corinthians 15:57, சங்கீதம் 75:6-7 வாசிங்க. 2 வசனத்தை வாசிங்க. மரணத்தின் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய எல்லாம் வாய்த்தார சொல்லுங்க. கொடுத்திருக்க சாத்தான ஓடட்டும், வலது பக்கத்தில் இருக்கிற சாத்தான ஓடட்டும், தலை தெரிக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாக சாத்தான் கிரியை செய்கிறதான இடம் ஆண்டவர் அறியாத ஜனங்களிடத்தில் இல்லை. அந்த சாத்தானுக்கு எப்போதும் ஒரு எண்ணம் உண்டு, அவர்கள் நம்ம ஆட்கள், எனவே அவர்களிடத்தில் நாம் வேற ஒன்று செயல்பட வேண்டியது அவசியம் இல்லை. இவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இவர்கள் இதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களிடத்தில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் இன்றைக்கு யாரிடத்துல தான் அதிகமாக செயல்படுகிறான்? யாரிடத்துல சொல்லுங்க, யாரிடத்துல?
யாரிடத்துல? என்னிடத்துல. யாரிடத்துல சொல்லுங்க? என்னிடத்துல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னிடத்துல யாரு கிரியை செய்யலாம்? இதை நீங்க சொல்லிட்டாலே உங்களிடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறதான சாத்தான் வந்து என்ன செய்யறோம்? விளையும். ஆனா நீங்க இந்நாள் வரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க, நான் எவ்வளவு ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிற மகள் அல்லவா, மகன் அல்லவா, எனவே ஆண்டவர் தான் என்னிடத்துல செயல்படுகிறார், சாத்தான் கிரியை செய்யவில்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்களிடத்துல சாத்தான் மிக வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? சீக்கிரத்தில் சாத்தான் கட்டி வைக்கப்பட போகிறான். 1000 வருடம் சாத்தானை வந்து ஆண்டவர் பாதாளத்தில் கட்டி வைக்க போகிறார். எனவே இந்த சாத்தான் இப்போதே அதிகமாக கிரியை செய்து அவனுடைய ராஜ்யத்திற்கு, நரகம் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, நரகம் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாத்தான் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? கரெக்டா வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்லுங்க, ஒரு பரிசு கொடுத்துருவோம். கரெக்ட், அவருக்கு ஒரு பரிசு கொடுத்துருவோம். கரெக்டா சொன்னாங்க ரோஜி அவர்கள். சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆண்டவர் உண்டாக்கினதான் என்னது? நரகம். ஆனா இன்னைக்கு அநேகர் வாலண்டியராக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சாத்தானோட சேர்ந்து இன்னைக்கு ஜனங்கள் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? நரகத்திற்கு போய்கொண்டிருக்கிறாங்க. யாரும் போகட்டும், ஆனால் இங்கே வந்திருக்கிறதான ஒரு நபர் கூட நீங்க நரகத்திற்கு வந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எதற்காக நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினீங்க? உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எதற்காக கிறிஸ்தவர்களாக நீங்க மாறினீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன்ட்ட கேட்டேன், நீங்க இந்த நண்பர்கள் திடீர்னு என்ன கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்க, திடீர்னு என்ன கிறிஸ்தவங்களா மாறினீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்து மார்க்கத்துல நான் இருந்து திருமணம் முடித்தா இந்த வியாட்டி இந்த சட்டெல்லாம் போட்டு தான் கல்யாணம் முடிப்பாங்க, ஆனா எனக்கு அது அவ்வளவு தான் இல்லை. கிறிஸ்தவ மார்க்கத்துல போனா நல்ல கோட்டு ஷூலாம் போட்டு நல்ல மேளத்தோட நல்ல மிலிட்ரி கோட்டோட நம்ம வந்து என்ன செய்யலாம்? என்னத்தை முடிக்கலாம்? கல்யாணத்தை முடிக்கலாம். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த இடத்துல உள்ளதான ஒரு தாயார் வந்து திடீர்னு வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப எதற்கு என்று சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு வயதாகிட்டு போகுது, ஆனா அந்த இந்து அடக்கம் எல்லாம் எனக்கு பிடிக்கல, என்னை அடக்கம் பண்ணா என்ன முறையில் தான் அடக்கம் பண்ணணும், என்ன முறையில் தான் அடக்கம் பண்ணணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த முறையில் அடக்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த தாயார் இந்துல இருந்து அவர்கள் நினைக்கிறாங்க, எனக்கு இந்த கிறிஸ்தவர்களை அடக்கம் பண்ணுகிறது போல நன்றாக அழகாக நேர்த்தியாக பாட்டு பாடி நேர்த்தியாக என்னை வந்து அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் கடைசி நாட்கள் எங்க வந்தாங்களாம்? கிறிஸ்தவ மார்க்கத்தை வந்தாங்களாம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும். நீங்கள் இதற்காக கிறிஸ்தவ மார்க்கத்தை வந்தீங்க, வரிசை கேட்கட்டா? ஞானஸ்நானம் பெற்றவங்கள்ட்ட கட்டாயம் கேட்கும். கேட்கட்டா? கேட்கட்டே கேட்கலாமா? தேவ சமூகம் கேட்டா சொல்ல என்ன சொல்லிருக்கீங்க? நான் பொய் சொல்ல வைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு மனுஷன் எதற்காக வர வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், நீங்க மனம் திரும்புங்க, நீங்க என்னை போல மாறுங்க அப்படின்னு அவர் சொன்னார். எதற்காக சொன்னார் என்றால், உங்களுக்கு நான் எதை தருவேன்? பரலோக ராஜ்யத்தை தருவேன். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னதான போதனை எல்லாம் அதுதான். அப்போஸ்தலர்களும் சொன்னதான போதனை எல்லாம் அதுதான். இன்றைக்கு நானும் அதே போதனையை தான் வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். உலக காரியங்களை குறித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியதான அவசியம் இல்லை. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை தேடுறீங்களா? நீதி என்ன?
நீதி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நீதி? பரலோகத்திற்கு போகக்கூடியதான நீதி. ஞானஸ்தானம் பெற்றாச்சு, கம்யூனியன்லாம் எடுப்பதற்கு தடை இல்லை, கம்யூனியன்லாம் எடுக்கிறோம். ஆனா ஆத்மா இன்றைக்கு எப்படிதான் இருக்கு? அழுக்காதான் இருக்கிறது. அந்த யோசுவா எப்படி அழுக்காக இருந்தானோ, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் பக்கத்துல மற்ற ஜனங்கள் வர முடியல, கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல உட்கார்ந்து பேச முடியல. அவ்வளவு நாற்றம், வாயை திறந்தாலே நாற்றம். இருதயத்துல இருக்கிறது எல்லாம் இருதயத்துல இருந்து புறப்பட்டு இவர்களை தீட்டுப்படுத்துகிறது. சில சொல்லுவாங்க, இந்த கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் அப்படிதானே? பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. அது என்னது? தீட்டு. ஏன் பைபிள்ல சொல்லி இருக்கு, வெளிக்குழம்பு இல்லை. ஆனா அதை விட பெரிய தீட்டை குறித்து ஆண்டவர் சொல்றார். வாய்க்குள் போகிறது ஒண்ணு மனுஷனை தீட்டுப்படுது. ஆண்டவரே சொன்னதான வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை இல்ல. வாய்க்குள் போகிறது ஒன்றுமே மனுஷனை தீட்டுப்படுத்தது. ஆனால் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாகாதபடி புசிக்க வேண்டும். சகோதரன் ஒருவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ அதை சாப்பிடக்கூடாது, அவன் பக்கத்துல நீ அதை வைத்து சாப்பிடக்கூடாது. ஆனால் வாய்க்குள் போகிறது ஒன்றுமே மனுஷனை, பன்னிக்கறி சாப்பிடுவீங்களோ, நாய்க்கறி சாப்பிடுவீங்களோ, என்ன கறி சாப்பிடுவீங்களோ. நாய்க்கறி சொன்னோடனே சிரிக்கிறீங்க. நாகாலாந்துல போல விருந்து வீட்டுல என்னதுதான் உண்மையில்தான் சொல்றேன். இப்போ ஏதோ என்னைக்கோ இல்லை, இப்போ நாகாலாந்துல போனா என்ன கறி தான். நாகாலாந்துல போனா நாய்க்கறி தான். சீனாக்காரங்க தெரியும், அந்த ரோஜா மக்களும் தெரியும். சீனாக்காரங்க சாப்பிடுகிறதா சாப்பாடு ரொம்ப, அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பாம்பை சாப்பிட்றாங்க, இடத்துல புழுவை சாப்பிட்றாங்க, என்னத்தெல்லாம சாப்பிட்றாங்க. சொல்ல போனா நம்ம வேத பழைய பாட்டு வசனத்தின்படி பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் பிரான்ஸ் சாப்பிட்றோம். பிரான்ஸ் மீன் இனம் இல்லை, அது என்ன இனம்? அது ஒரு புழு இனம். பிரான்ஸ் நம்ம சாப்பிடக்கூடாதுதான், ஆனா பிரான்ஸ் நமக்கு நன்றாக இருக்கிறது சாப்பிடுவோம். இது பழைய ஏற்பாட்டினுடைய போதனை. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை எடுத்து சொன்னா, வாய்க்குள் போகிறது ஒன்றுமே மனுஷன் என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. அவன் இருதயத்துல இருந்து புறப்படுகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்தில் என்னெல்லாம் புறப்படுகிறது? பொல்லாத சிந்தனை வெளிப்படுது, பகை வெளிப்படுது, விரோதம் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. இந்த அநேக விதமான தீமையான சுபாவங்களுக்கெல்லாம் பிறப்பிடம் எங்கதான்? பிறப்பிடம் எங்க? இருதயம் அசுத்தமாக இருந்தால், எப்படி அசுத்தமாக இருக்கிற இடத்துல அநேக பாக்டீரியாக்கள் தானே உருவாகி எவ்விதமாக பல வியாதிகளை உருவாக்குகிறதோ, அதே போல இருதயம் அசுத்தத்தால் நிறைந்ததாக இருந்தால் ஆவிக்குரிய பாக்டீரியாக்கள் அங்க உருவாக்கப்பட்டு உங்களுடைய ஆத்துமாவை ஒன்றுமில்லாமல் கெடுத்து உங்கள் பக்கத்துல இருக்கிறவர்களையும் அந்த நோய் என்ன செய்து பிடிக்கும், தொற்றி பிடிக்கும். உன்னுடைய இருதயம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் என்ன செய்யணும்? இப்ப உங்களை தூங்க வைக்கிறது கூட அது யாருடைய தந்திரம் தான்? இல்ல ஆண்டோடைய காரியமா? ஆண்டோடைய காரியமா? தேவ சன்னிதானத்துல 3 நாள் மொத்தமா தூங்கலாம் கூட அந்த தூக்கம் வரக்கூடாது. எந்த நாட்களும் இல்லாதவாறு சென்ற வாரத்தில் அதிகமான ஊழியம், நைட்ல தூக்கமே இல்லை, நிறைய நாள் தூக்கமே இல்லை. 11 மணி 12 மணி 1 மணி தூக்கமே இல்லை. அன்னைக்கு 1ஆம் தேதி, நேற்று தான் 1ஆம் தேதி, 1ஆம் தேதி காலையில 5 மணிக்கு வரணும். 4:30க்கு அலாரம் வச்சு எவ்வளோனாலும் 8 மணிக்கு வர முடியும், 5 மணிக்கு வர முடியும். அன்னைக்கெல்லாம் நான் தூங்குனது 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 2:30 மணிக்கு தூங்கிட்டு 4:30 மணிக்கு எழுதணும்னா பெரிய கஷ்டம். அதை தொடர்ந்து அடுத்த உபவாச ஜபம். அதுக்கப்புறம் லேசா ரெஸ்ட் எடுத்துடலாம்னா ரெஸ்ட் எடுப்பதற்கு, அதாவது தலையை சாய்ப்பதற்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அதற்கப்புறமாக ஏர்வாடி ஊழியம் நேற்று தூங்குவதற்கு 11 மணியெல்லாம் தாண்டி விட்டது. என்றாலும் நான் தூங்கி விழுந்துட்டு இருக்கேன். யார் பலப்படுத்துறா? ஆண்டவர் தான் பலப்படுத்த. நான் அநேக வேளையில் ஆச்சரியப்படுகிறது. சாதாரண வேலை செய்யறத நாட்களில ஒரு நாள் சரியா தூங்கலன்னா கூட ரொம்ப டயர்டா இருக்கும்.
ஆனா இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம்மை வந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தானுடைய தந்திரங்களிலே ஒன்று, லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம் முதல் ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எல்லளவு நிமிரக்கூடாத, திடீர்னு குறுக்கு வழங்கலாம் நம்ம சொல்லுவோம், வாய் இப்படி ஆயிற்று அதுன்னு ஏதாவது சொல்லி எங்க போவோம்? மருத்துவமனை போகிறது தவறல்ல. நிறைய பேர் மருத்துவமனை போறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா மருத்துவமனைக்கு போகிற அநேக ஜனங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது யார்? சாத்தான் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த சாத்தானுடைய பலவீனத்தை மருத்துவர்கள் சுகமாக்க முடியாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக காலேஜில் படிக்கிறதான ஒரு பாப்பா அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. அப்ப அந்த பாப்பாவுக்குள்ளதான பலவீனம் என்னன்னா, நிமிர முடியாது. நன்றாக நடந்ததான பிள்ளைதான். ஆனா திடீர்னு சொல்லி குறுக்கில் பிடி மாதிரி வந்து என்ன செய்து பிடி மாதிரி பிடிச்சுக்கிட்டு நிமிரவே முடியாது, சாப்பிட முடியாது, அந்த வலி வேதனையினால தூங்க முடியாது. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படித்துக் கொண்டிருந்தாங்க. அப்ப மருத்துவமனையில ஒரு வாரம் வச்சிருந்திருக்கிறாங்க, சரியாகல. இன்னொரு சபையில கொண்டு போய் ஜோனி இருக்கிறாங்க. அவரு அந்த நபர் சொல்லி இருக்கிறாங்க, அந்த பாஸ்டர், பிசாசு தான் பிடித்து வைத்திருக்காங்க, சரியானா தான் அந்த பிசாசு வரட்டும். சரியானா என்ன குறுக்கு சரியானா தான் பேயை விரட்ட முடியும். இந்த பிள்ளை நிமிர்ந்து உட்கார மாட்டேங்கிறத எப்படி விரட்ட முடியும்? அந்த தங்கச்சிக்கு நல்ல நேரம், அந்த குடும்பத்திற்கு நல்ல நேரம், ஆண்டவருடைய கிருபை. அவர்களை இன்னொரு சபைக்கு அழைத்து கொண்டு போனது ஒரு ஆட்டோ டிரைவர், நம்முடைய சபையை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. அவர் சொல்லியிருக்க, நீங்க முதலே சொல்லியிருந்தா இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா நீங்க அந்த பாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தானே இருக்கிறீங்க, போயிருந்தா ஒரு ஜோன் என்னன்னு பார்த்துருப்பாரு, நீங்க இங்க ஏன் கொண்டு வந்தீங்க? சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல, பாஸ்டர் இடத்துல அழைச்சிட்டு போறேன்னு அவரே வந்து அழைச்சிட்டு வந்தார். பொதுவாக நான் திடீர்னு வருகிறவர்களுக்கு ஜோனுங்கிறதில்ல. எதற்காக வேண்டா ஆண்டவர் கொடுக்கிறத விடுதலை, எதற்காக இவர்கள் ஆண்டவரை அதுதான், அதான் என்னுடைய விருப்பம். ஆண்டவரை பற்றி அறியாம அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதில் என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, பிள்ளைகளுக்கு போட வேண்டிய தெய்வீக சுகம் என்பது அது பிள்ளைகளுக்குரியது, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய. ஒண்ணு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிதான் நான் நினைக்கிறது. அப்போ அந்த சவுன் அழைத்து கொண்டு வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தல. நான் அப்ப சொன்னேன், எத்தனை பேர் இப்ப வர்றாங்க, நம்ம சிரமப்பட்டு பிரயாசப்பட்டு நான் ஜெபம் பண்ணுகிறோம். இங்க வந்து ஜெபம் பண்ணுவதற்கு காசே கிடையாது. வேற இடத்துல வேற வழிபாடுகளுக்கு அவர்கள் கடந்து போனா சும்மா எந்த வழிபாடுகளுக்கும் கடந்து போக முடியாது. அவர்களை வேறொரு கோயிலுக்கு போனாலும் அவர்கள் ஏதாவது கொண்டு போக வேண்டும், வைத்தியத்தை போனாலும் ஏதாவது கொண்டு போக, எங்க போனாலும் ஏதாவது கொண்டு போக வேண்டும். ஆனா தேவனுடைய சன்னிதானத்துல வந்து அவர்கள் எதையுமே கொண்டு வர வேண்டியதே இல்லை. அப்போ அவர்களுக்கு இலவசமாக லகுவாக என்ன கிடைக்கிறது, லகுவாக கிடைத்த எதுவா இருந்தாலும் சரி, அதன் பேர்ல ஜனங்களுக்கு அதிக ஒரு மதிப்பு தெரியுமா தெரியாதா? அதுதான் அடிக்கடி சொல்கிறது. பைபிள் மட்டும் இலவசமா யாரும் வாங்க, இலவசமா நீங்க வாங்கினா அந்த பைபிள் வந்து என்ன செய்ய மாட்டீங்க. நகை வாங்குறோம், சேலெல்லாம் ஒன்று வாங்குறோம், இருக்கிறதுல கூடுறது வேணும். ஒரு பைபிளை இருக்கிறதுல ஒரு நல்ல பைபிளை விலை கொடுத்து, நல்ல பைபிளை விலை கொடுத்து சொல்லுங்களா, பாஸ்டர் இலவசம் வாங்கி தெரியுங்களா? இந்த பைபிள் 2200 ரூபாய், அந்த பைபிள் வந்து 2200 ரூபாய். இந்த பைபிள் விலை கொடுத்து வந்து என்ன செய்திருக்கிறது, வாங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு நபர் இதை வந்து எனக்கு விலை கொடுத்து வாங்கி தந்தாங்க. ஃப்ரீ இல்லை, அவங்க வந்து என்னுடைய இனத்தார்,
ஏன்னா நான் முதலாவது வைத்திருந்ததான பைபிள் அவர்கள் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திருமணத்திற்கெல்லாம் முன்னாடி கிஃப்ட் பண்ணதான பைபிள். அவர்கள் ஒரு பிறந்த நாளைக்கு தான் அந்த பைபிள் தந்தாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா, இன்னைக்கு 3 வருஷம் கூட சில பைபிள் வைக்கிறது இல்லை, 35 வருஷம் அந்த பைபிள் வச்சிருந்தேன். இன்னும் அந்த பைபிள் இருக்கு. வீட்டில் வாசிக்கும்போது அந்த பைபிளை தான் நான் வாசிக்கிறேன். அந்த பைபிள் தான் எனக்கு பழக்கமான பைபிள். தாள் ஒவ்வொரு தாளா இருந்தாலும் ஒரு வசனம் நமக்கு மனசுல வந்ததுன்னா எளிதாக பிரட்டி எடுத்து விடலாம். ஆனா புதிய பைபிள் அவ்வளவு லெகுவாக பிரட்டி வந்து என்ன செய்ய முடியாது. ஏன்னா அதுல குறிப்பெல்லாம் இருக்கும். எனவே நான் ரொம்ப நாள் தூர போடக்கூடாதுன்னு சொல்லி கையில வைத்திருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த இன்னொரு பைபிள் வாங்கி தரேன், ஆனா நீங்க எனக்கு முன்னாடி பைபிள் காசு கொடுத்து வாங்கிறாதாங்கன்னு அவங்க சொன்னத நிர்பந்தத்தினால நான் வாங்க வேண்டும்னு சொல்லி நினைத்தேன். நான் ஒரு நல்ல பைபிள் இந்த மாதிரி பைபிள் தான் வாங்க வேண்டும்னு சொல்லி நினைத்தேன். அவர்கள் வாங்கி ஆண்டவருக்கு என்று சொல்லி ஊழியக்காரர் பயன்படுத்த நல்லதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, தந்தாங்க. இன்னைக்கு இலவசமாக கிடைக்கிறதுக்கு என்ன இல்லை மதிப்புல. முதலாவது நீங்க நினைக்கணும், இருக்கிறதுல ஒரு நல்ல பைபிளை நீங்க வாங்கினா அது மதிப்புக்குரியதான ஒரு பொருளாக இருக்கிறபடினால கிழிஞ்சிடக்கூடாது, பாதுகாப்பா வச்சிருப்பீங்க. சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்துடக்கூடாது. அநேக இடத்துல பார்த்தா சின்ன பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள் தொந்தரவு பண்ணுச்சுன்னா உடனே இதை எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த பைபிள், அந்த பைபிளுக்கு இருக்குது. சில பேர் பைபிளை கிழிக்குது. இது ரொம்ப மதிப்புக்குரியது. ஏன்னா அது மிக லகுவாக கிடைக்கிற, சரி அடுத்த ஒன்று வாங்கி கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இதே போல லகுவாக சுகம் கிடைத்து விட்டதானா அவர்களுக்கு அதை குறித்தான மதிப்பு தெரிகிறதில்ல. அப்போ அவங்க வந்தாங்க. வரும்போது அன்னைக்கு கூட்ட நாள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், முதலாவது வரும்போது ஞாயிற்றுக்கிழமை அழைச்சிட்டு வாங்க. இல்லை அழைச்சிட்டு வந்தவங்க இல்லை இவங்க மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க, சபைக்கெல்லாம் ஒழுங்கா வருவாங்க, நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்த ஆட்டோவில் வந்து இறங்க முடியாது. அந்த பாப்பாவுக்கு ஆட்டோவில் வந்து இறங்க முடியாது. இறந்தா கூன் போட்டு அப்படி இருக்கிறார், மடக்கி அப்படி சுருண்டு இருக்கிறார். நான் வீட்டுல இருந்து வந்தேன். நான் வரும்போது ஆட்டோவில் வந்து இறங்கலை. அப்போ நான் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குங்கன்னு சொல்றேன், இறங்க முடியலன்னு சொல்லுது. அந்த பொண்ணு எனக்கு இறங்க முடியல, காலை ஊன முடியலன்னு சொல்லுது. கட்டாயப்படுத்தி இறக்குங்கன்னு சொன்னோடனே இங்க வந்து கமந்து தான் படுத்துக்கிட்டு இருந்தது. ஆனா பார்ப்பதற்கு அது வந்து என்னதுதான், வியாதி தான். பார்ப்பதற்கு வியாதி தான். ஒருவேளை சொல்லுவாங்க இது வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை இது சுழுக்குன்னு சொல்லுவாங்க ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, எல்லளவு நிமிரக்கூடாத கூனி யார் வேலனைப்படுத்தி வைத்திருந்தால், சாத்தான் வேலனைப்படுத்தி வைத்திருந்தான் அல்லவா. அதே போல இந்த பாப்பாவை சாத்தான் வேலனைப்படுத்தி பிடிச்சு வச்சிருக்கிறான். வந்து ஜெபம் ஒண்ணும் பண்ணலாம், இங்க வந்து ஜெபம் ஒண்ணும் பண்ணல, ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பொல்லாதாவை பிடிச்சு வச்சிருக்க நிமிர இயேசுவின் நாமத்தால், அவ்வளவுதான் நிமிர்ந்து. அதுக்கப்புறம் உடனே வந்துச்சு. கண்டுபிடித்த மாத்திரத்துல பொல்லாத ஆவிதான் என்று சொல்லி கண்டுபிடித்தத மாத்திரத்துல உடனே வந்து நிமிர்ந்து விட்டது. ஆஸ்பத்திரியில் போய் பல ஆயிரம் கொடுத்து சரியாக இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, இந்த பாஸ் வந்து விசுவாசிகளுடைய பணத்தை வாங்கி செலவு பண்றாரு அப்படின்னு. சபையில் வருகிறதான விசுவாசிகளுடைய காணிக்கைதான் பாசுடைய பிழைப்பு ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். இந்த ஊழியத்தினுடைய தேவைகள் விசுவாசிகள் மூலமாக சந்திக்கப்படும் ஆண்டவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த விசுவாசிகளுக்காக இவர்கள் விசுவாசிகளாக மாறும்படியாக அவர்களுக்காக படுகிறத பிரயாசம் இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு என்ன தெரிகிறது இல்லை. மருத்துவர்கள் அத்தனை ஆயிரம் கொடுத்து சுகமாகல, ஊழியக்காரர் பார்த்த மாத்திரத்துல ஒரு வார்த்தையை எழுதி நிமிர்ந்து விட்டது. அங்கே அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், சரியாகல. பணத்தை செலவு பண்ணார்கள், சரியாகல. அப்ப பணம் கொடுக்க வேண்டிய மருத்துவமனைகள் யாருக்கு தான் கொடுக்கணும் சொல்லுங்க, யாருக்கு தான் கொடுக்கணும்? மருத்துவமனையில எத்தனை கொடுத்தா சொல்ல முடிக்கிறீங்க ஒருத்தரும், இங்க இருக்கவங்க சொல்ல பொதுவா சொல்றேன். ஆனா இலவசமாக ஆண்டவருடைய ஒரு வல்லமையினால் ஒரு ஊழியக்காரங்க வந்து ஜோமனி விடுதலை கொடுத்தா, அவருக்கு காணிக்கை கொடுத்தா அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க, அவருக்கு ஏன் கொடுக்குறீங்க? மருத்துவமனைக்கு வீணா செலவு பண்றாங்க, அதை கொடுக்கிறது ஜனங்களுக்கு தவறாக தெரியவில்லை. அப்ப அந்த நபர் உடனே வந்து நிமிர்ந்து விட்டார்கள். அன்னைக்கு நிமிர்ந்தது இன்றைய வரைக்கும் அந்த குறுக்கு வந்து முடக்கவே இல்லை. அப்பா நான் அவர்களுக்கு போதனை கொடுத்து இப்பதான் நிறைய பேர் வர்றாங்க. அதுக்கப்புறம் சத்தியத்தை கேட்பதற்கு ஜனங்கள் வருகிறதே இல்லை. அவங்க அப்பவும் சொன்னாங்க, நாங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டோம். இல்லை, எல்லாரும் தான் சொன்னாங்க. ஒரு 4 வாரம் வந்திருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். நான் அருகாமல் தான் இருக்கிறாங்க, நடமுறைகளுடைய தொடர்பும் அவங்க இருக்கிறாங்க. 4 வாரம் வந்திருப்பாங்க. இப்போ வந்திருப்போம், நல்லா தான் இருக்கு. என்ன காரணத்தில் அப்படி இருந்தது, அதான் முக்கியம். இப்போ
அதை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பாப்பா அவருடைய தாயாருடைய வயிற்றினுடைய கருவிலை இருக்கும்போது ஒரு செத்ததான ஆவி இந்த தாயாரை பிடித்திருக்கிறது. அப்ப அந்த தாயாரை அலக்கழித்துக் கொண்டிருந்திருக்கிறது. எப்படி எங்கெல்லாம போய் வந்து அந்த தாயாருக்கு அந்த நேரத்தில் இருந்ததான அந்த பிரச்சனை மாறி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு வேற ஒன்றும் ஆகல, பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து மாறி மாறி வியாதி, ஒவ்வொரு விதமான வியாதியாக வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் மருத்துவர்கள் செலவு பண்ணோடனே சரியா, இப்படி மாறி மாறி வியாதி. கரெக்டா 21 வயது ஆகிறதான நேரத்துல இந்த பாப்பாவை எடுத்து கொண்டு போயிடணும். ஏனென்றா 21 வயதுல இருந்ததான ஒரு பெண்ணை வந்து அடித்து கொண்டிருக்கிறாங்க. வேடம் அடிச்சு கொண்டாங்களோ இல்லைன்னா கோபத்தில் அடிச்சதுல எதுவும் ஆயுசு வச்சதோ தெரியாது. அது எந்த வீட்டுல அடிச்சு கொண்டாங்களோ அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது, அந்த வீட்டுல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப சொல்லுது, இந்த பாப்பா சொல்லுது, 21 வயசுல வந்து என்னை அடிச்சு கொண்டாங்க, நான் இவளை எடுத்துட்டு போகணும்லாம் நினைச்சேன், இங்க வந்துட்டாங்க, என்னால வந்து என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் சாத்தான் தந்திரமாக செயல்பட்டு உங்களை வந்து பலவீனப்படுத்துகிறான். சிலருக்கு வியாதி இல்லை, வியாதி இருந்தால் மருத்துவமனைக்கு போகலாம், வியாதி இல்லாவிட்டால் மருத்துவமனைக்கு போகிறதுல என்னதே கிடையாது, அர்த்தமே கிடையாது. சிலர் முதலாவதே இதை சாத்தானா என்று சொல்லி கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதற்காக முதலாவதே ஜெபிக்க வந்து விடுகிறார்கள். சிலர் அப்படி அல்ல, மருத்துவமனை கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு, ஸ்கேன் பண்ணதுக்கு பணத்தை கொடுத்துட்டு, அதுக்கு இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் சபையில கடந்து வரும்போது ஒரு 100 ரூபாய் கூட கொடுப்பதற்கு இவர்களுக்கு இருக்காது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு செலவழிச்சா? வயிற்றுக்கு செலவழித்து சத்தவாயும் என்ன ஆகல, குணமாகல. சரி, அப்போ அநேகருக்கு சரீரத்தில் பலவீனங்களை யார் உருவாக்குகிறார்? சாத்தான் தந்திரமாக உருவாக்க. இரண்டாவது 2 நாளாகமம் 21 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 21 வாசிங்க. யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்களிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 2 நாளாகமம் 21 தான். வாசிங்க. அவன் ஸ்தானத்திலே குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகரியா, அசரியா, மிகாவே, சப்பத்தியா என்னும் சகோதரர்கள் இருந்தார்கள். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவனல்லவர் அவனல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவனல்லவர் அவனல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 21 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை ஏவி விட்டது. தாவீது யாரு? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனையே சாத்தான் ஏவனா, உங்களையும் என்னை ஏவன ஏவ மாட்டானா? ஏவன ஏவ மாட்டானா? சொல்லுங்க. ஏவுவானா ஏவமானா? சத்தம் சொல்லுங்க. சாத்தான் என்னை ஏவுவான். சாத்தான் என்னை ஏவி இருக்கிறான். ஏவி இருக்கிறானா இல்லையா? ஏவி. இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் தெரிந்திருந்தா
உங்க இருதயத்தில் அந்த ஏவுதல் வரும்போது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். இந்த சாத்தானுடைய ஏவுதலினாலே இயக்கப்பட்டு சமாதானத்தை கெடுத்து தன்னுடைய ஆத்மீக காரியங்களிலே வீழ்ந்து போனதான அநேக தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. சாத்தான் எதற்காக வந்து உங்களை ஏவுகிறான்? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாது. நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? சாத்தானுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக சாத்தான் மனதுல எதை கொடுக்கிறான்? ஏவுதலை கொடுக்கிறான். பேசு பேசு ஏவுதலை கொடுக்கிறான். சண்டை போடு ஏவுதலை கொடுக்கிறான். சும்மா இருக்கிறத அடி என்னதை கொடுக்கிறான்? ஏவுதலை கொடுக்கிறான். இவரை சும்மா விட்டுறாத, நீ இந்த நேரத்தில் பாடம் படிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். யார் ஏவுறா? சாத்தான் ஏவுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் ஏவுகிறதற்கு என்ன செய்வதில்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. யார் ஏவுகிறது கீழ்ப்படுகிறாங்க? முழுசு சாத்தானுக்கு தான் நீங்கள் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு கூட்டத்தில் போய் அமர்ந்திருந்தேன், ஆனா ஆண்டவர் என்னட்ட ஏவினார். சகோதரி, ஆண்டவர் என்னிடத்துல ஏவினார், கையில கிடக்கிறத கலத்தி பாஸ்வேர்டை கொடுத்து ஏவுனார். யார் ஏவுறா? நம்ம இது ஆண்டவர் ஏவ மாட்டார். ஆண்டவர் இதெல்லாம் ஏவாரான்னு. ஆனா அது மிகப்பெரிய மதிப்புக்குரியது. ஆனா ஆண்டவர் மறுபடியும் சொல்றாராம் அவங்க இடத்துல, கணவனோ பக்கத்துல இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இத களத்தி நீ ஆண்டவருக்கு கொடுத்து விடு. வரும்போது கையில போட்டு வர்றாங்க, திரும்ப போகும்போது கலத்தி போட்டா இப்படிதான் போகணும், வெறுங்கையா தான் போகணும். ஆனா இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு நபராக இருந்தபடினால, அதுவும் அவருடைய கணவனாரும் ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன அவர் அல்ல தட்ட மாட்டார் என்னதான் ஒரு நம்பிக்கையினால கலட்டி அந்த சபையில கொடுத்து விட்டு இவர் போய் அவருடைய கணவனிடத்தை சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னார் எனக்கு இருக்க முடியல, அங்க பிரசங்கம் பண்ணப்பட எனக்கு ஒரே எண்ணம் இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துரு, ஊழியத்தை கொடுத்துரு சொல்றாரு. நான் கொடுத்துருன்னு சொன்னாங்க. கணவனும் ஒரு வார்த்தை மறுவார்த்தை வந்து என்ன செய்யல, ஒரு வார்த்தை மறுவார்த்தை வந்து பேசல. யார் பேசுறதுக்கு இப்படிதாங்க? ஆண்டவர் பேசுறதுக்கு இப்படிதான். ஆண்டவரும் தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுகிறார், சாத்தானும் தேவனுடைய பிள்ளைகளை வந்து ஏவுகிறான். நீங்கள் எதற்கு கீழ்ப்படுகிறீங்க? மனதில் இத்தனை வருடம் ஆகிவிட்டது, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் ஆகிவிட்டது, ஏன் இன்னும் சாத்தானுடைய ஏவுதலுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள்? ஆண்டவர் ஏவினால் சமாதானம், ஆண்டவர் ஏவினால் மகிழ்ச்சி. ஆனால் சாத்தான் ஏவினால் அங்க கலவரம், அங்கே குழப்பம், அங்க மன நிம்மதி கெடு, நம்முடைய ஆத்மா வந்து வீழ்ச்சி அடையும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற நான் என்பதான எண்ணத்தினாலே சாத்தானுக்கு இவர்கள் இடம் கொடுத்து சாத்தானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறபடினால ஆண்டவர் துக்கப்பட்டு தூரமாக விளைவிடுகிறார். விரோதம் செய்ய எங்க வந்துடுறான் சாத்தான்? எங்க வந்துடுறான்? வலது பக்கத்தில் வந்துடுறான். சாத்தான் வலது பக்கத்தில் வந்திருக்கிறத நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்றால், நம்ம இப்ப எப்படி இருக்கணும்? கொஞ்சம் வேகமா போயிட்டு இருப்போம், பைக்ல வேகமா போயிட்டு இருப்போம். நீங்க ஆவிப்படி அனுபவத்துல உண்மையில இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியும். சாத்தான் வந்துட்டான் சில குறிப்பிட்ட இடத்துல, நீங்க நன்றாக பார்த்தால் தெரியும். விபத்து நடக்கிற இடத்துல நன்றாக பார்த்தால் தெரியும். அந்த இடத்துல நீங்க போன உடனே உங்களை அறியாம விபத்து நடந்த இடம் உங்களுக்கு தெரியாதான். அது அறியாமலே உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏறும். கொஞ்சம் வேகமா போக வேண்டும் என்றதான் ஒரு ஏவுதல் வந்து உங்களுக்குள்ள உண்டாகும். எனவே தான் குறிப்பாக அதே இடத்துல வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறது. அந்த இடத்துல இருக்கிறத சாத்தான் மனசை ஏவுகிறான், வேகமா போ ஏவுகிறான், ஓவர்டேக் பண்ணு ஏவுகிறான், அவனை என்ன முன்னாடி விடுகிற ஏவுகிறான். இந்த சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறபடினால நிறைய விபத்துகள் நடக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு விபத்து நடக்க கூடாது. அப்படி நடக்காமல் இருக்க வேண்டுமானா விரோதம் செய்கிறதான சாத்தான் உங்களோடு வருகிறான் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கணும். நான் அநேக இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறேன். நான் சில இடங்களில்
போகும்போது அப்படியே நடக்கும். சில இடங்களில் போகும்போது அப்படியே நம்மளை வேகப்படுத்தும். சில இடத்துல போகும்போது நம்முடைய இருதயத்தை அப்படியே வைராக்கிய கோபப்படுத்தும். மனைவியானவளோ பிள்ளைகளோ பின்னாடி ஒரு சிறிய வார்த்தை சொன்னா கூட அந்த இடத்துல வந்த உடனே என்னது அநேக வேலையில ஆண்டவர் தாங்க அப்படின்னா தப்பி இருக்கிறேன். சாத்தான் ஏவி தலைதறிக்க வண்டியை ஓட்டினதான நேரங்கள் சூழல்கள் உண்டு. நான் ஊழியக்காரன், நான் சொல்றேன். கோபத்தை சாத்தான் உள்ளே உருவாக்கி மண்டையில அறிவில்லாம ஆக்கிடுறான். தாறு மாதிரி வண்டியை ஓட்டினா நஷ்டம் யாருக்கு தானே? நமக்கு தான் நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். யாரையாவது ஒரு வார்த்தையை பேச வைக்கிறான். அதிகமாக கையில் எடுக்கிற இன்னைக்கு ஆண்களை கர்த்தருடைய பிள்ளைகளின் அந்தஸ்தை விட்டு விலக்குவதற்கு அதிகமாக கையில் எடுக்கிறது மனைவியை தான் எடுக்கிறான். இன்னைக்கு அநேக மருமக்களுடைய ஜீவியத்தை கெடுப்பதற்கு கையில் எடுக்கிறது மாமியாரை தான் எடுக்கிறான். பைபிள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிசாசு தந்திரமாக கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற மருமக்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற மாமியார் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த சாத்தானுடைய தந்திரத்திற்கு நாம இடமளிக்கவே கூடாது. சாத்தான் தந்திரமாக கிரியை செய்து அவன் போடுகிறத ஆட்டத்தை எல்லாம் போட்டுச்சு அவன் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய இடத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். நாம நினைச்சது வந்த வேலை, நான் வந்தது இதுக்குதான் வந்தேன். வந்த வேலை மாப்பிள்ளையும் கொண்டாடி சண்டை போட்டு 2 பேர் 2 பிரிவா இருக்குன்னு நினைச்சுதான் வந்தேன். நடந்துச்சு. இனிமே நமக்கு இங்க இருக்க அவசியம் இல்லை. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். திருச்சாசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சாத்தான் ஆடி சொல்லுது. இப்ப நான் சமீபத்தில் இன்னார் வைத்ததான் செய்வனைனால, அது சொல்லுது. இன்னார் வைத்த செய்வனைனால குடும்பத்துல பெற்றோர்களும் பிள்ளைகளும் சமாதானமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் நினைச்சதை முடிச்சுட்டேன். இப்ப பெற்றோர்கள் ஒரு சைடு இருக்காங்க, பிள்ளைகள் ஒரு சைடு இருக்கிறாங்க. என் வேலை முடிஞ்சு நான் சந்தோஷமா இருக்கேன். எது சொல்லுது? சாசுக்கு தெரிகிறது யாருக்கு தெரியல? யாருக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல. தேவன் ஒருபோது பிரிக்க மாட்டார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிக்க அவருக்கு வரவில்லை. பிரிந்து போகிறவன் தன்னிச்சையின்படிதான் பிரிக்கிறான். பிரிக்கிறது சாத்தானுடைய வேலை, சேர்க்கிறது யார் வேலை? சேர்க்கிறது ஆண்டவருடைய வேலை. அப்ப பிசாசுடைய தந்திரத்தினால நாம் அநேக வேலையில என்ன செய்யப்படுகிறோம்? சொல்லுங்க, நம்ம என்ன செய்யப்படுறோம்? வேற சொல்லிடுவா. நம்ம என்ன செய்யப்படுறோம்? ஆண்டவரே சாத்தானுடைய ஏவுதலை நான் அடையாளம் கண்டுகொண்டு அமைதலாயிருக்க எனக்கு என்ன தரங்க? ஞானி பேசாமல் இருப்பான், மூடன் வளர்ந்து பேசுவான். சரி, நம்ம சில நினைக்கிறோம் அல்லவா, நான் பேசினால்தான் என்னுடைய காரியத்தை நான் நிலைநாட்ட முடியும்னு சொல்லி நினைக்கிறீர்கள். எத்தனை காரியத்தை பேசி நீங்க நிலைநாட்டினீர்கள்? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பேசி பேசி நீங்க மேற்கொண்டு எத்தனை காரியத்தை நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள்? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் சேவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களால் செய்ய முடியாத அத்தனை காரியங்கள் செய்ய முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியவர்கள். சில வேளைகளிலே நமக்கு நீதி இல்லாதபடி காரியங்கள் நடக்கிறது, நியாயம் இல்லாதபடி நடக்கிறது. இன்றைக்கு மனுஷனிடத்துல நீதியும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளையிடத்துல நான் நீதியை பார்க்க முடியல. எங்க நாம நீதியை பார்க்க முடியும்? நீதியா இருக்கிறீங்களா? கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. நீதி தவறி பேசினா கணக்கு கொடுக்கும். நீதி தவறி செய்தீங்க கஷ்டம் உங்களுக்கு. நம்முடைய ஆண்டவர் நீதியாயிருக்கிறதான அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர். நீதி நியாயம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமா இருந்தாலும் செய்து பாருங்க. தெய்வ பயம் இருக்குமானால் நீங்கள் நீதியோடு தான் நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நீங்கள் நீதி நியாயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதி நியாயம் இல்லாமல் பேசினா, நீதி நியாயம் இல்லாமல் நடந்தா
எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறதான ஆண்டவருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது மருமகளாக இருந்தாலும் சரி, அது மாமியாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்ய, ஆண்டவரே சாத்தான் என்னை ஏவாதபடி என்ன செய்து கொடுங்க, என்ன செய்துங்க உங்க ஜெபத்தில் இதை நீங்க சேர்த்துக்கணும். ஆண்டவரே சாத்தான் என்னை ஏவக்கூடாது, ஆண்டவரே நான் அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு என்ன தாருங்க, கிருபை தாருங்க, ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. சாத்தானுடைய தந்திரங்களை நான் அறிய வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பாக்கியம் உள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அடுத்தபடியாக யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வந்து வாசித்து பாருங்க. சமயம் இல்லை, எனவே இந்த வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருள் நஷ்டத்தை, பண நஷ்டத்தை யார் கொடுக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நஷ்டத்தை யார் கொடுக்கிறார்? நல்லாதான் இருப்பீங்க, திடீர்னு ஒரு விளைவினம் வரும். ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொண்டு கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? என்ன ஆகும்? சரியாகும். அந்த பணம் செலவான பிறகு சரியாயிடும். அது வரைக்கும் டாக்டருக்கு என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் செலவானதுக்கு பிறகு டாக்டருக்கும் தெரிஞ்சிடும், நோய் வந்து என்ன ஆயிடும். அப்படிதானே? அந்த ரோஜி சகோதரி அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க இங்க வந்ததுக்கு பிறகுதான் அந்நிய பாசையை வந்து பேசுகிறதான ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை பெற்றாங்க. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான் ஒரு கத்தர் காக்கணும் வச்சுக்கிட்டு சாட்சி சொன்னா அவர்களுக்கு கொஞ்சம் என்ன உண்டாகும், கொஞ்சம் நெருக்கடி உண்டாகும். ஆண்டு பாதுகாப்பா அப்ப அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றதான ஒரு ஆர்வம். ஊழியம் செய்யதான் அவர்களுக்கு சாப்பாடு அப்படிலாம் கிடையாது. அவங்க நர்ஸா வேலை பார்க்குறாங்க, அவன் கணவன் இன்ஜினியரா வேலை பார்க்குறாரு. அவர்களுக்கு ஆண்டு ஒரு குறையும் வைக்கல. ஊழியத்தை செய்தாதான் சாப்பாடு அப்படிலாம் இல்லை. அவங்க நர்ஸா வேலை பார்க்கறத மருத்துவமனையில் ஒரு நபர் என்ன வியாதியினே மருத்துவரால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பணம் விரயம் ஆகிட்டே இருக்கு, பணம் செலவாயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறதான வேலையில இவர்கள் அந்த மருத்துவமனையில் அவர்களை பராமரிக்கிறதான ஒரு நர்ஸ். அப்ப அவர்களிடத்தில் ஆண்டவர் பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் பேர் சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம். அப்ப சொன்ன உடனே அவங்க ஜெபம்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க என்ன செய்தாங்க? ஆண்டவர் அங்க ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் மட்டும் இல்ல, யாரை வச்சுனாலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு தேவை ஆத்துமாக்கள் மேல பாரம், உங்களுக்கு தேவை ஆண்டவர் மேல உள்ளதான அன்பு, இது இருக்கும் என்றால் சாதாரண ஒரு நபரை கூட ஆண்டவர் வல்லமை உள்ளதான மகனாக எடுத்து பயன்படுத்த முடியும். சாதாரண ஜபத்தினாலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறதான பலவீனம் கண்டுபிடிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு சரியாக்கப்பட்டது. அப்ப அவங்க கேட்டாங்களாம், நான் ஊழியத்திற்கு என்ன செய்யணும்? யாரு விசுவாசிகள் எவ்வளவு சுகவீனத்தில் உடலே ஆனாலும் ஆண்டவருக்கு மட்டும் கொடுப்பதற்கு என்ன இல்லை. ஆண்டவருக்கு கொடுத்தா யாரெல்லாம் சாப்பிடுவாங்க? சரி, மற்ற இடங்கள்ல மற்ற தெய்வத்துக்கு கொடுத்ததாலும் ஆண்டவர் டைரக்டாக சாப்பிட்டு போறாரு. மற்ற எத்தனையோ வந்து தெய்வங்கள் வழிபடுகிறார்கள் பல மார்க்கத்துல, அங்க கொடுக்கற ஆண்டவரை நேரடியாக சாப்பிட்டு போறாரு. அங்க பராமரிக்கிறவங்க சாப்பிடுறாங்க. ஆண்டவர் வந்து எதற்காக தசவா காணிக்கை ஏற்படுத்தி வைத்தார் என்றால் 2 காரியம்தான். ஒன்று ஊழியக்காரருடைய பிழைப்பு, 2வது ஊழியனுடைய. இந்த 2 காரியத்துக்கு தான் ஆண்டவர் பிரமாணமா ஏற்படுத்தினார். அந்த பிரமாணம் இருந்தே இன்றைக்கு கர்த்தருடைய பக்கம் இன்றைக்கு அனைவரும் என்ன செய்யறது, கொடுக்கறது இல்லை. அப்ப அவங்க கேட்டாங்களாம், ஏன்னா இத்தனை நாள் மருத்துவர்கள் அவ்வளவு பணம் செலவாகி இருக்கிறது, இப்ப அவங்களுக்கு லகுவாக கண்டுபிடிக்கப்பட்ட சுகமான கேட்டிருக்காங்க, ஊழியத்திற்கு நான் வந்து என்ன செய்யணும். எவ்வளவு டிரான்சாக்சன் பண்ணாங்க? உடனே 1,50,000 ரூபாய். எங்க இருக்கிறவங்க பல நாட்களாக மருத்துவமனையில் இருந்த செலவாகத்தான் செய்திருக்கும், செலவாகாம இருந்திருக்காது. ஆனா இத்தனை நாள் மருத்துவராக கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் அது பல ஆயிரம் ஜனங்களுக்கு வேற வருகிறதான ஒரு பலவீனம்.
உடனே அவங்க சபையினுடைய பாஸ்டருக்கு அந்த அந்த படுக்கையில இருந்து 1,50,000 ரூபாய் ஆன்லைன்ல என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? நம்மையும் நம்முடைய குடும்பம் இதை மட்டும்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய காரியங்கள் என்ன செய்கிறது இல்லை. என்னை விசாரிக்க அவசியம் இல்லை, என்னை ஆண்டு விசாரிப்பார். ஆனா உங்களுடைய கடமை நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அநேக ஆத்துமாக்களுக்கு நீங்கள் பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அநேக வேலைகளிலே பொருள் நஷ்டம், பண நஷ்டம், விரயமாகிறது. சரி, அந்த நேரத்தில் ஆயினும் ஆண்டவரே பண நஷ்டம் பொருள் நஷ்டம் ஆகிறது. சில சொல்வார்கள் அல்லவா, நம்ம சொன்னாங்க வருஷந்தோறும் நம்ம சபையில் ஒரு சிலருக்கும் அப்படிதான் இருந்தது. வருஷத்துக்கு ஒரு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்காகினும் ஒரு பெரிய அமௌண்ட் மருத்துவமனை கொடுத்து கொண்டே இருக்காது. ஒரு சாபம். அந்த சாபம் நீங்க வேண்டிய மன வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பலியினாலும் காணிக்கையினாலும் சில சாபங்கள் நிவர்த்தியாக்கப்படுகிறது. அப்ப அவர்கள் பொருத்தனை பண்ணாங்க, இப்படி வருகிறதே வருடந்தோறும், எனவே வருடத்திற்கு ஒரு முறை சபையில உள்ளதான தேவனுடைய ஜனங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன். பொருத்தனை எத்தனையோ பொருத்தனைகள் இருக்கு. ஆகாரம் கொடுக்கிறது மட்டும் பொருத்தனை இல்லை, எத்தனையோ பொருத்தனை இருக்கிறது. அநேக வேலைகளை சாத்தான் கொண்டு வருகிறதான பண நஷ்டத்தை, பொருள் நஷ்டத்தை நம்ம என்ன கண்டுகொள்ளணும்? திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம், திடீர்னு தொழில நஷ்டம், திடீர்னு வேலை செய்ய முடியாது என்கிறதான் ஒரு நிலை. இது எல்லாம் சாத்தான் அநேக வேலைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். நீங்கள் அதை அடையாளம் கண்டு மேற்கொள்ள வேண்டும். இந்த ஒரே வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை எங்க போடுவானா, சிலரை காவல் படுத்தி வைத்திருப்பான். உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு 20 வருடம் 25 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை சாத்தான் காவலில் போட்டு விட்டான். ஒரு 6 மாசம். எனக்கு தெரியுது சாத்தான் கட்டிதான் தெரியுது. 6 மாசம் படுக்க யாருக்கும் தெரியாது, இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது என்றால், இங்க நடக்கிற ஜபங்களை நடத்துவது கரெக்டா வந்து கொண்டு வந்தேன். திங்கக்கிழமை ஜபமா, அப்போ வந்து புதன்கிழமை இருந்தது ஃபாஸ்டிங் பிரேயர், புதன்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயரா, திங்கக்கிழமை இரவு ஜபமா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, அதெல்லாம் கரெக்டாக வந்து நடத்தி கொண்டே இருந்தேன். ஆனா வீட்டில் இருந்து அப்பதான் படுக்கையில் எழும்புவேன், வந்து நடத்துவேன், திரும்ப போய் படுப்பேன். கொஞ்சம் சோறு ரசம் மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும், வேற எதுவும் வச்சு சாப்பிட முடியாது. மனைவி சாட்சியா இருக்கிறாப்புல கேட்டுருங்க, ரசம் வச்சு சாப்பிட முடியாது, அவ்வளவு தான் சாப்பிட முடியும். எனக்கு தெரிந்து விட்டது இது சாத்தானுடைய பயங்கர சதி, ஊழியத்திற்கு விரோதமான சதி. எழும்ப விடக்கூடாது, கட்டளை ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி செய்யப்பட்டதான ஏவல். நான் படுக்கையில படுத்துட்டு எழுதி உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ண முடியாது. படுக்கையில இருந்து கொண்டே ஆண்டவரே எனக்கு எப்படி ஆய் விடுதலைக்கு வந்து சத்துருக்களை வெட்கப்படுத்துங்கன்னு சொல்லி ஜோம் ஒரு 6 மாசம். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக உங்களில் சிலரை சாத்தான் காவலில் போடுவான். 10 நாள் அப்படிதானே இருக்கு. அடுத்த வார்த்தை 10 நாள். அதாவது 10 நாள் என்பது ரொம்ப குறுகினதான நாட்கள். கொஞ்ச நாட்கள் சாத்தான் உங்களை காவல்படுத்தி வைத்திருப்பான், ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுடையது. நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை தெரிந்திருந்தால் வீணாக மருத்துவமனையில கொண்டு பணத்தை செலவு பண்ண மாட்டீர்கள். போன வருடம் இந்த மனைவி வந்து மருத்துவமனையில் இருந்து உங்களுக்கு தெரியும், டாக்டர்களுடைய கண்ணெல்லாம் மிரட்டிட்டுனா கண்டுபிடிக்க முடியல நோயை. ஆனா நான் அது நமக்கு ஃபேவரான டாக்டர் ஆனதுனால நான் சொன்னதா ஸ்ரீமா டாக்டர் ஐயா கேட்டாங்க. நான் சொன்னேன், டாக்டர் ஐயா இது பொருளாதாரனுடைய சேட்டை எனக்கு தெரியும், 1 வாரம் இருக்கும், நீங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நான் சொல்றேன், வேற டாக்டர் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இது பொருளாதாரி வெள்ளிக்கிழமை சரியாய் அவங்களுக்கு சொன்னேன். 1 வாரம் சிவியரானது. அவரும் மெடிசின் போட்டுட்டு கடைசியில கேட்கவில்லை, கிடந்து உருண்டுட்டு கிடக்குறார். பாவப்பட்டு கடைசியில வந்து அவங்க எழுதி கொடுத்தாங்க, கேன்சர் வியாதிக்கு போடக்கூடியதான் மருந்து எழுதி கொடுத்தாங்க. கேன்சர் வியாதி என்றால் ஆளு சாகும், இருக்கிற வரைக்கும் வியாதி இல்லாம வலி இல்லாம இருக்கும், அதுக்கு போடக்கூடியது, சைடு எஃபெக்ட் உள்ளது.
வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த பிறகு ஸ்ரீமான் டாக்டருக்கு போடுவதற்கு மனமே இல்லை. ஏனென்றால் சாக போகிற ஆளு வலிய மறந்து இருப்பதற்காக போடக்கூடியதான மெடிசின் ரேட்லாம் ரொம்ப கம்மியானது தான் அது. ஆனா வலி கேட்கும், ஆனா ஆள் சீக்கிரத்துல போயிடும். அப்ப அவர் யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல பாசு இது போடக்கூடாது, வலி கேட்டுரும், ஆனா இது போடக்கூடாது, இது ரொம்ப எஃபெக்ட் உள்ளது, இது சாக போற ஆளுக்கு போடக்கூடியதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உரமா வச்சுட்டு நான் வேற பெரிய ஆஸ்பத்திரி எழுதி தரட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்க ஒன்றும் பெரிய ஆஸ்பத்திரி எழுதி தரேன்னா கட்டாயம் கேட்க வெள்ளிக்கிழமை சரியாக நீங்க இதை, ஏனென்றால் அடையாளங்கள் அத்தனையும் தெரிகிறது, கொல்லாத ஆவி பில்லிசுனை ஏவல் தெரிகிறது. கடைசியில் பார்த்தா மந்திரவாதி எங்க வந்துட்டான் தெரியுது, மந்திரவாதி வந்திருக்கான் தெரிகிறது, மந்திரவாதி அங்க வந்துட்டான், ஆஸ்பத்திரியில் மந்திரவாதி இருக்கிறான், மந்திரவாதி என்று சொல்றான். நான் நினைச்சது நடந்துட்டு, ஏனென்றால் கட்டுப்படுத்தி ஆகியாச்சு, நான் நினைச்சது நடந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய மருத்துவமனை கொண்டு போயிருந்தார், வேறு மருத்துவமனை கொண்டு போயிருந்தார், அந்த டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேல என்ன இருக்கும், செலவாயிருக்கும். ஆண்டுடைய கிருபையினாலே பெரிய அளவுக்கு செலவு இல்லாமல் சாத்தான் காவலில் போட்டிருக்கான் என்பதை அறிந்தபடினாலே அதை கடந்து போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அநேகமான சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும், சமயம் தான் இடம் கொடுக்கவில்லை. இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆத்மீக ஜீவியத்திற்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துரு சோதித்திட தேவபக்தருடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவபக்தருடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்று சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. இயேசு என்னை ரட்சிப்பார், சந்தோஷம் என்னை பொங்குதே. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை நாங்கள் ஆராதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து இதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை அங்கீகரித்த தேவன் எங்களை மீது ஆசீர்வதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற வேதவசனங்களை கற்றுக்கொடுக்கிறது செய்ய நீங்கள் எழுப்பின சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும் ஆண்டவரே. நீங்கள் தந்ததான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய செயல்களை அடையாளம் கண்டுகொள்ளு வேத வசனத்தின்படி எங்களுக்கு அநேக சத்தியங்களை உணர்த்தி தந்தீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாத்தானை அடையாளம் கண்டுகொண்டு உம்முடைய நாமத்தினாலே சாத்தான் மீது ஜெயம் எடுக்கத்தக்கதான வல்லமையினாலும் கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வராத ஜனங்களையும் மறுநாட்கள் அழைத்து வாருங்க. சமீபத்திலும் தூரத்திலும் வெளி நாடுகள் வெளி மாநிலம் இருக்கிற எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. எல்லாருடைய போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயல்கள் சதி ஆலோசனைகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கனிகளுக்கெல்லாம் விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மீண்டுமாக ஒருவரை கூட உங்க சரீரத்திலே கடந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாருங்க. வருகை இருக்குமாறு ஏதோ ஒன்று இப்போ வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து தேவன் நாம வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.